ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச கோன் கேக் ரெசிபி பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறேன். அதில் மில்க் பிக்கீஸில் இந்த ஸ்மைலி போட்ட பிஸ்கட் இருக்குல்ல, அதை நான் எடுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன பிஸ்கட் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. அதில் க்ரீம் தனியாக பிஸ்கட் தனியாக எடுத்துக்கலாம். நான் 3 பிஸ்கட் தான் எடுத்திருக்கேன் இந்த பேக்கெட்லேருந்து. நீங்கள் உங்களுக்கு எந்த க்ரீம் பிஸ்கட் பிடிக்குமோ அதை எடுத்துக்கலாம். இப்படி க்ரீம் தனியாக பிஸ்கட் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பேக்கரியில் இந்த மாதிரி கேக் செய்யும்போது மீதி இருக்கும்ல, அந்த கேக்லாம் உதிர்த்து இந்த கோனில் ஃபில் பண்ணி கோன் கேக் மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பிஸ்கட் யூஸ் பண்ணி சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா நான் போர்பன் பிஸ்கட் எடுக்கிறேன். இதுலேயும் 3 பிஸ்கட் எடுத்துக்கிறேன். இதுலேயும் க்ரீம் தனியாக பிஸ்கட் தனியாக எடுத்துக்கலாம். அப்புறமா ட்ரீட் பிஸ்கட்டில் ஒரு 3 பிஸ்கட் எடுக்கிறேன். அதுலேயும் க்ரீம் தனியாக பிஸ்கட் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் எடுத்து வச்ச பிஸ்கட் எல்லாமே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணிக்கணும். அதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற க்ரீமை கொஞ்சமாக மில்க் ஊற்றி அதை நல்லா க்ரீம் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு மில்க் தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி க்ரீம் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம க்ரீம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பிஸ்கட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். அதையும் க்ரீமை எடுத்து வச்சுட்டு ஒரு கோன், நான் இந்த மாதிரி கோன் எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த கோன் கேக் இந்த மாதிரி கோனில் தான் இருக்கும். அந்த கோன் எடுத்துட்டு அதில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற பிஸ்கட்ஸை அது உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். இப்போ நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிடலாம். அந்த ஃபில் பண்ணிவிட்டு நல்லா அதுக்கு மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற க்ரீமை அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோன்னா சூப்பரான நம்மளுக்கு கோன் கேக் ஈஸியாக கிடச்சிரும். நாங்கள் குட்டி பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ருக்கோம். இப்போ நம்ம வீட்டிலே இதை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.